இப்போ ஆக்சுவலாக உதயநிதி ஸ்டாலினோட நான் வந்து நெஞ்சுக்கு நீதி படத்தில் நான் ஒரு வில்லன் ரோல் பண்ணுறதா இருந்தது. ஈஸி எடுக்கணும், நாங்கள் அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா தரேனாங்க, எல்லாம் தரேனாங்க. அப்போது இதுக்காக வெள்ளையை தருவிது. அவருக்கு பங்க்சுவாலிட்டினா என்னன்னு தெரியல. காலத்தால் 9:30 மணிக்கு வரேன்ட்டு 12:30 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு 10 மணிக்குள்ளேயாவது நீ ஃபோன் பண்ணணும், இல்லை 9:15 பண்ணணும். 12:30 மணிக்கு ஆட்டிக்கின்னு வந்தால் நான் என்ன வாசலில் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தயாநிதி மாறனோட ஸ்டேஜில் நின்றுட்டு வரமாட்டேன்ட்டாங்க. நான் அப்படின்னா எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறேன். நானும் ஒரு லெட்டர் கொடுத்தேன். 60,000 ரூபா ஃபீஸ் கட்டுற பள்ளிக்கூடத்தில் படிக்கிற நீ நல்லா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிப்பான்னு சொல்லு. ஸோ இப்போவே நான் சொல்கிறேன், யாராவது எங்கிட்ட இந்த ப்ரோக்ராமை பார்த்து ஃபோன் பண்ணி எப்படி பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா 98410 நாதஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டைரக்டர், குணச்சித்திர நடிகர், நடிகர், ஒரு பொலிட்டீஷியன், இப்படி சொல்லிக்கிட்டே போகிற நாடக கலைஞர் அப்படின்னு இப்படி சொல்லிக்கிட்டே போகிற மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு த ஷோ சார். வணக்கம் சுஷ்மிதா. ஏகப்பட்ட விஷயத்த சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். அதில் ட்ராமா, டெலிவிஷன் அது ரெண்டும் முக்கியம். ஏன்னா நான் நாடகத்தை தான் வந்து ஆரம்பித்தேன். என்னோடது ரேடியோ நாடகத்தில் முதல்ல ஆரம்பித்து, அப்புறம் ஸ்டேஜ் பிளே, அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக வந்தேன், அப்புறம் எடிட்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், அதுக்கப்புறம் தான் ஆக்டராக வந்தேன். இனிமேல் நீங்கள் வந்து படம் டைரக்ட் பண்ணுவீங்களா சார்? இல்லை படம் இல்லைங்க, நாட் இன்ட்ரெஸ்ட். இப்போ கேட்டுட்டு இருக்காங்க, அதுக்குன்னு எஃபர்ட் போடணும். ஈஸி நான் ஆச்சு. என்னோடய ஏஜ் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. எனக்கு உண்டான ரோல்ஸ் வந்து பண்ணாலும் எனக்கே பார்த்தா ரொம்ப ஓல்டு ரோல்ஸ் பண்ண முடியாது. என் வயசுக்கு ஏற்ற அளவுக்கு குரல் மாறவே இல்லை. இன்னும் தலை நரைக்கவே இல்லை. மியூசிக் மாத்திரம் கொஞ்சம் டை போடுறேன். அப்போது இதுக்காக வெள்ளையை தருவிது. அப்பா நான் இதை சொல்கிறேன், இவன் ஏன் ஒரு அஜீர்ண கோளாறு மாதிரி நடிக்கிறான்றாங்க. அது சரியாக வராது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு கேரக்டரில் நம்ம சூட் ஆகணும். சூட் ஆகிட்டாலே 50% ஓகே. சூட் ஆகாத பண்ண முடியாது. இப்போ ஆக்சுவலாக உதயநிதி ஸ்டாலினோட நான் வந்து நெஞ்சுக்கு நீதி படத்தில் நான் ஒரு வில்லன் ரோல் பண்ணுறதா இருந்தது. மீசி எடுக்கணும், நாங்கள் அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா தரேனாங்க, எல்லாம் தரேனாங்க. கடைசியில் அந்த டைரக்டர் வந்து அவருக்கு பங்க்சுவாலிட்டினா என்னன்னு தெரியல. காலத்தால் 9:30 மணிக்கு வரேன்ட்டு 12:30 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு காலத்தால் ஃபோன் பண்ணுறாரு. சார் உங்கள் வீட்டு வாசலில் இருக்கேன், நான் அங்கேயே இருக்கேன், நான் வெளில போயிருக்கேன், 5:30 மணிக்கு வருவேன். நான் வரேன்னே, நீ வர 9:30 மணிக்கு வரேன்னேப்பா. 9:30 மணிக்கு வரல, 10 மணிக்குள்ளேயாவது நீ ஃபோன் பண்ணணும், இல்லை 9:15 பண்ணணும். 12:30 மணிக்கு ஆட்டிக்கின்னு வந்தால் நான் என்ன வாசலில் வந்து இப்போ நான் முறை வாசல் பண்ணுறதுக்கு அதெல்லாம் பண்ண முடியாது. அந்த ஆள் நட்டுக்குச்சா இப்போ ஒரு டைரக்டருக்கு இப்படியா? அப்போ என்ன இருக்குது, நான் நினச்சேன் சரி ஒரு 40-50 லட்ச ரூபா இந்த படத்தில் பேமெண்ட் போச்சேன்னு நினச்சேன். பட்டு கொரோனா காலகட்டத்தில் அவர் மனைவியே இறந்து போயிட்டாங்க. அந்த படத்தில் நடித்த முக்கியமான இன்னொரு நடிகராக இறந்து போயிட்டாங்க. ஸோ கடவுள் எனக்கு உயிரை கொடுத்துருக்காரு, பணம் கொடுக்கல, அவ்வளோதான். படத்தில் நடிக்கிறதும் நடிக்காததும் இறைவன்கிட்ட இருக்கு. நான் அந்த டைரக்டர் நம்பியா பிறந்தேன். அதனால் என்கிட்ட வரும்போது கரெக்ட், நான் ஒரு கண்ணாடி மாதிரி எதிர்த்தாப்பில் என்ன இருக்கோ அதை அப்படியே நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன். வணக்கம்னா வணக்கம், அவ்வளோதான். என்ன சொல்கிறாங்களோ அது அது எல்லாத்தையும் டபுளாக கொடுப்பேன். அன்பாக இருந்தாலும் டபுளாக கொடுப்பேன், பாக்கி எதுவாக இருந்தாலும் டபுளாக கொடுப்பேன். அது என் நேச்சர். இப்போ என்னுடைய 7000வது நாடக விழா போகிற போது என்னுடைய நாடக குழு நாடக பிரியாவுடைய 50வது ஆண்டு. ஸோ 7000 நாடகம். ஸோ முதல் நாடகம் என்னுடைய 3000வது நாடகத்துக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா வந்தாங்க. 3500 கலைஞர் மூப்பனார். அப்புறம் நான் 5000வது நாடகம் அப்போ வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா வரதா இருந்தது. லாஸ்ட் மினிட்ல அப்போ நான் ஏதோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தயாநிதி மாறனோட ஸ்டேஜில் நின்றுட்டு வரமாட்டேன்ட்டாங்க. நான் அப்படின்னா எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறேன். நானும் ஒரு லெட்டர் கொடுத்துட்டேன். அப்புறம் அந்த 5000 சாவனீரை நான் ரிலீஸ் பண்ணேன்னு சாவனீர் ரிலீஸ் பண்ணாங்க. பட் ஷோ எல்லாத்துலேயும் வருவார் ஷோ. அதுக்கப்புறம் வந்து 5600 முதலமைச்சர் கலைஞரும் துணை முதல்வர் ஸ்டாலினும் கலந்துக்கிட்டாங்க. இப்போ 7000வது நிகழ்ச்சி முதலமைச்சர் ஸ்டாலினும் துணை முதல்வரும் கலந்துப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. உங்கள் பையனோட அஸ்வின் சேகர்
அஸ்வின் சேகர் வந்து அவன் சின்ன வயசுலேயே நடிக்கணுமா, இப்போ பள்ளிக்கூடம் போகிற மாதிரி நடிக்கிறியாடா, படிக்கிற மாதிரி நடிக்கிறியாடாம்பா, இல்லை நிஜமாக நடிக்கணும்ப்பான்னா. சரி நீ ஒரு டிகிரி வாங்கு அப்படின்னு கரெக்டாக விஸ்காம் படித்தான். டிகிரி வாங்கினா என்னுடைய ஃப்ரெண்டே ஒருத்தர் குமாரவேல்னு அவர் வந்து வேகம்னு ஒரு படம் அஸ்வின் ஹீரோவை போட்டு எடுத்தார். அடுத்த படம் நினைவில் என்றவரும் அவரே எடுத்தார். அடுத்த படம் தேனாண்டால் ஃபிலிம்ஸு மணல் கயிறு 2. அது வந்து இந்தியன் சினிமாவில் ஒரு ரெக்கார்டு. முதல் படம் வந்து 36 வருஷம் கழித்து அதே கேரக்டரில் அதே ஆர்டிஸ்ட், நான் என் ரோல், விசு ரோல், குரியக்கோஸ் ரங்கா ரோல். ஹீரோயினுக்கு அன்றைக்கி யார் டப் பண்ணாங்களோ அதே லேடி தான் இதுக்கும் டப் பண்ணாங்க. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அதே இருந்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ அடுத்த 2 படம் இப்போ டிஸ்கஷன் நடக்குது. அது போகும், அவன் ஃபியூச்சர் அவன் பார்த்துக்கும். நீங்கள் தான் அட்வைஸ் சொல்லுவீங்களா சார் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்? சொல்லவே மாட்டேன். நமக்கு கீழே இருக்கிறவங்ககிட்ட அட்வைஸே சொல்லக்கூடாது. நம்மளோட வயசில் சின்னவங்க சொன்னால் பெருசு ஏதோ சொல்லுதுப்பா அப்படின்ட்டு போவாங்க. கேட்டால் சொல்லுவேன். இப்போ அவன் கதையெல்லாம் நான் கேட்குறதே கிடையாது. அவனுக்கு என்ன படமோ அவன் படம், அவன் காமெடி ரோலோ எல்லாம் பண்ணணும்னு இஷ்டம். அவனுக்கு ஆக்ஷன் ஹீரோவாக வரணும்னு. அது மாதிரி ஆக்ஷன் ஹீரோவை தான் ஃபைட் பண்ணால் அவ்வளோ தூரம் கால் தூக்குவான். டான்ஸ் சொன்னாலும் பண்ணுறான். நல்ல டைமிங் சென்ஸ் இருக்குது. எல்லாம் சாதாரணமாக நான் பார்க்குறேன். எல்லாமே சிங்கிள் டேக்கில் ஓகே பண்ணுறான். அவனுக்கு ஒரு நேரம் சினிமாவில் வந்து நீ எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் உனக்கு உண்டான நேரம் வரும் பொழுது அந்த டோர் கதவு திறக்கும். இப்போ அவனுக்கு லேசாக திறந்துருக்கு, அப்படி திறக்கும். நீங்கள் வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் நான் பாலிடிக்ஸில் வந்தேன் அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் அந்த மாதிரி வராங்க, பட் அதே மாதிரி கடைப்பிடிக்க மாட்டேங்கிறாங்களே சார்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்குமே சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்க எல்லாருமே, இப்போ எங்கள் வீட்டு வாசலில் சாக்கடை அடைச்சிக்கிச்சு, அது எங்கள் வீட்டு வாசல் தானே, ஏன் கார்பரேஷன் செய்யக்கூடாதான்னு இருக்க முடியாது. நம்ம குத்தி விட போகிறோம், குத்தி விட்டால் தண்ணி போயிட போகுது, அவ்வளோதானே. அதில் என்ன இருக்குது பெரிய விஷயம்? மெயின் ரோட்டில் தண்ணி போகுது, அது மழை தண்ணி தானே, போட்டோம். அந்த மழை தண்ணியிலே முட்டி வரைக்கும் நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் குத்தி விட்டால் அது போயிட போகுது. எல்லாருக்கும் நல்லது தானே. தொற்று நோய்னா எல்லாருக்கும் தானே வரும். அந்த மாதிரியான ஒரு மனோபாவம் அது எனக்கு ஆரம்பத்துலேயும். எங்கள் அப்பா வந்து, நீங்கள் எங்கள் அப்பாவை பார்த்துருப்பீங்க, இது ரோஜா படத்தில் அவர் தான் வெள்ளப்பணியாரம் கேட்டு ஆக்ட் பண்ணது. அவர் வந்து லயன்ஸ் கிளப் வழியாக 86,000 யூனிட் ரத்தம் சேமித்து கொடுத்தவர். அவர் எப்போதுமே ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு இப்படி தான் போட்டிருப்பார். திடீர்னு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் இவ்வளோ தூரம் போட்டுருந்தா அன்றைக்கி பிளட்டு கொடுத்துருக்கிறதுக்கான அர்த்தம். ஏன்னா இங்கே வந்து மார்க் இருக்கும் இல்லையா, அது தெரியக்கூடாதுன்னு சொல்லி இரத்த தானம், கண் தானம், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை குறைபாடு, ஜுனைல் டயபெட்டிஸ், அதுக்காக இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு 20 மினிட்ஸ் ஸ்கிட்டு மாதிரி எங்கள் அப்பா என்னை வச்சு தான் எடுத்தார். நம் குடும்பம்னு டெலிவிஷன் சீரியல் வந்தபோது அது வந்து இந்தியாவிலேயே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அவேர்னஸ்க்காக அந்த விஷயம் எடுத்தது அப்பா. அது அந்த மாதிரி அப்பா தான் இறந்த உடனே தன் 2 கண்களையும் தானமாக கொடுத்தவர். இன்றைக்கி அப்பா இல்லை, ஆனால் அப்பாவுடைய 2 கண்கள் தமிழ்நாட்டில் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி அந்த மாதிரி ஃபேமிலி. அதனால நான் வந்து திடீர்னு அதிசயமாக ஒன்று இப்போ நான் 53 தடவை நான் ரத்த தானம் பண்ணியிருக்கேன். என் பையன் இது வரைக்கும் 10-15 தடவை பண்ணியிருக்கான். யாருக்காவது பிளட் வேணும்னு கேட்டால் டக்குனு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். அஸ்வின் சேகர் அது மாதிரி எல்லாருக்கும் என் டாக்டர் பண்ணியிருக்காங்க. சோஷியல் சர்வீஸுங்கிறது உடனே தட்டு நிறைய பணத்தை வச்சுட்டு இந்த அப்படி கொடுக்குறது இல்லை. அது இல்லை சோஷியல் சர்வீஸ். அதாவது யாருக்கு எது தேவையோ. இப்போ கூட நான் வருஷத்துக்கு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன உதவி உண்டோ செய்கிறோம். புக்ஸ் வாங்கி தரோம், யூனிஃபார்ம்ஸ் வாங்கி தரத்துக்கு உண்டான பணம் எல்லாம் மொத்த பணமும் கொடுப்பேன். எனக்கு 60,000 ரூபா ஃபீஸு என்னால் கட்டவே முடியல. எதுக்கு 60,000 ரூபா ஃபீஸ் கட்டுற பள்ளிக்கூடத்தில் படிக்கிற? நீ நல்லா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிப்பான்னு சொல்லு. சார் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் என்ன? நான் 6 ரூபா தான் ஃபீஸ் கட்டினேன். இங்கே பிஎஸ்ஐ ஸ்கூலில் படித்தேன். நல்லா தானே இருக்கும். நம்ம எங்கே படிக்கிறோன்னு முக்கியம் இல்லை, என்ன படிக்கிறோங்கிறது முக்கியம். நீ என்ன படித்தாலும் ஒழுக்கம் இல்லாமல் படித்தா ஒன்றும் பிரயோஜனம். இங்கிலீஷ் படிக்கலாம், ஆனால் பொறிக்குமே நடந்தது இங்கிலீஷ் பொறிக்குமா? அது என்ன பிரயோஜனம்? கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிறதோ அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதோ ஒன்றும் கேவலம் கிடையாது. நம்ம நல்ல ஒழுக்கமாக வளரணும். அந்த இடத்துல படித்தா ஏன்னா அரசு பள்ளி மாணவர்கள் எவ்வளோ பேர் இன்றைக்கி டாக்டருக்கு நீட்டில் சீட்டு வாங்கியிருக்காங்க. அதனால் அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நம்ம வசதிக்கு ஏற்ப தான் படிக்க வைக்க முடியும். வசதியை மீறி எல்கேஜி குழந்தைங்க ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா நான் கட்ட மாட்டேன்றேன். நான் கட்டுற ஃபீஸ் எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட், 11th, 12th, காலேஜ் அந்த மாதிரி. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்ததுன்னா ஒருத்தருக்கு 5,000 ருபீஸ் கொடுப்போம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்.
அந்த மாதிரி அது பண்ணுறோம். அதை தவிர வருஷத்துக்கு எங்கள் அப்பாவுடைய நினைவு தினம் வந்து ஜூலை 21 நினைவு தினம். அதே போல் பிறந்த தினம் வந்து எங்கள் அப்பாவுக்கு இந்த வருஷம் 100வது ஓகே. ஆண்டு. இப்போ நவம்பர் 30 100வது, அதுக்கு பெருசாக செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். அது அந்த இதில் வந்து எங்கள் அப்பாவுடைய நினைவாக இது கண் ஃப்ரீ கேட்ராக்ட் முகாம் ஒன்று நடத்துவோம். அதில் வந்து ஒரு 200 பேர் வரைக்கும் ஃப்ரீ ஆப்ரேஷன்ஸு, கண்ணாடி இல்லாட்டா கிளாஸ் போடுறது, இதெல்லாம் பண்ணுறது. இதெல்லாம் தாண்டி ஒரு மாதத்துக்கு 10 அல்லது 15 அனாதை பிணங்களை அரசு ஆஸ்பத்திரியிலேருந்து கொண்டு வந்து எங்கள் செலவில் அடக்கம் பண்ணுறோம். இது வரைக்கும் ஒரு 600 பாடி பண்ணியிருக்கோம். அப்படி நமக்கு நம்ம போய் அது பண்ண முடியலன்னு சொன்னால் வேறு யாராவது இது பண்ணுறோன்னா அவங்களுக்கு அந்த பணத்தை அமைச்சு இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது ரெண்டுமே நான் 2 ட்ரஸ்ட்டு வச்சுருக்கேன். சுக்கர் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு, நாடகப்பிரியாங்கிறது எங்கள் ட்ராமா ட்ரூப்பு, அந்த பேர்லேயும் ட்ரஸ்ட்டு, அது இதுதான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போவே நான் சொல்கிறேன், யாராவது எங்கிட்ட இந்த ப்ரோக்ராமை பார்த்து ஃபோன் பண்ணி எப்படி பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா 9841023545 என்னை கூப்பிடுங்க. திட்டணுன்னா நீங்களே டயல் பண்ணி நீங்களே கட் பண்ணிடுங்க. இதுக்கான அவசியமான டயத்தை வேஸ்ட் பண்ணுங்க. அதுக்காக இந்த ட்ரஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் இந்த நம்பர்லேயே கூப்பிடுங்க. இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்வி ரொம்ப பொறுமையாக, ரொம்ப மனசில் பட்டதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருந்தீங்க சார். ரொம்ப நன்றி சார். அதே போல் ஒரு இன்டர்வியூங்கிறது வந்து எல்லாம் இருக்கணும் டெஃபினட்டாக. நான் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். எப்படி கொடுக்கக்கூடாது, எப்படி ஒரு இன்டர்வியூ எடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணம். இன்டர்வியூங்கிறது 2 விதம் இருக்குது. அதாவது இன்டர்வியூக்கு வந்துடுவாங்க, வந்துட்டு அதை அப்படியே டிபேட்டாக மாற்றுவாங்க. அவரை பிடிக்குமா, ஏன் பிடிக்காது, இல்லை இது அப்படி இல்லை, அவர் நல்லவராச்சா, இப்படி இதையே பேசினே இருந்தால் நமக்கு பார்க்குறவங்களுக்கு வெறுப்பாயிடும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு சினிமா 10 தேட்டரில் ரிலீஸ் ஆனால் கூட்டம் வரும். ஒரே சமயத்தில் 1 லட்சம் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி கூட்டம் வரும்? நான் இங்கேயே பார்த்துக்கிறேன், நான் அங்கே பார்த்துக்கிறேன், இங்கே பார்த்துக்கிறேன், அப்படி அந்த மாதிரி தான் இன்றைக்கி யூடியூப். அப்படி இருக்கும் பொழுது யூடியூப்பில் வியாதிகார மாந்தி எடுத்த மாதிரி அப்படியே இருந்ததுன்னா ஐய சாக்கடையாக இருக்கிறான்ட்டு டக்குன்னு போயிடும். அது ஃபுல்லாக பார்க்கணும். ஃபுல்லாக பார்க்குற மாதிரி வர்சட்டைலாக ஒரு விஷயத்தை எடுத்தால், ஒரு ட்ரெயின் போகும்போது பார்த்துக்கிட்டே சைடில் போகிறீங்க, வேடிக்கை பார்த்துட்டு அந்த ஊர் வந்துடும். அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிக்கிட்டே போகணும். அந்த ட்ராவல் இல்லை, கிராஃப் இல்லைன்னு சொன்னால் அது இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, பேச்சாக இருந்தாலும் சரி தேராது. அதெல்லாம் இல்லாமல் சுஷ்மிதா தானே ரொம்ப நல்லா இன்டர்வியூ பண்ணோமா. ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக பேசுகிற, அது கொஞ்சம் கண்ணியன்னு நீ பேச ஆரம்பிச்சேன்னா சரியாயிடும். அது மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதில் பட் இப்போ கூட ஒன்று, இப்போ லேப்பல் மைக் இருக்கிறதுனால ஒரு வாய்ஸ் வில் பி கிளியர். பட்டு வாய்ஸோடு என் வாய்ஸ் கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்குது. அதை வந்து அவங்க மேட்ச் பண்ணிடுவாங்க. பட் ரொம்ப எந்த பிட்டும் வச்சுக்காமல் இன்டர்வியூ எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.